ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனை அரசரே, மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த செய்தியை கேட்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவருடைய மனசையும் ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. கவலை கண்ணீர்கள் எல்லாம் நீங்க இந்த நேரத்தில் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்க்கும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணியறலும். குறைகள் குற்றங்களை வெளிப்படுத்தி காட்டி மன்னித்து சாபங்களுக்கு விலக்கி ஏறலும். எங்கள் மேல் இரக்கமாயும் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த உலகம் ஒரு வெறுப்பாய் தோன்றாமல் இருக்கட்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இன்பமானதாய் இருக்கட்டும். வேத வாசிப்பு மதுரமாய் இருக்கும்படி கிருபை செய்தருளும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கின்றோம். கேட்கின்ற யாவரையும் ஆசீர்வதியும். அடிமையுடைய கரத்திலே கொடுக்கிறேன். என் இயேசுவே, நீங்க பேச வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க என் தேவனை எனக்கு செய்த கிருபைக்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய கிருபை இல்லாமல் இந்த இடத்துக்கு நான் வர முடியாது. தேவனை எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கிராஸ் டிவி ஊழியத்திலே நான் ஒரு பங்காளியாக வந்து இந்த வார்த்தையை கொடுக்க உதவி செய்த கிராஸ் டிவி ஸ்தாபகருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த கிராஸ் டிவி ஊழியம் வளரணும், பெருகணும், கர்த்தர் நாம மகிமைப்படணும். இங்கே வேலை செய்கிற கண்மணி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். இங்கே ஒரு பெரிய ஆபீஸில் உட்காந்து மௌனமாக அவர்கள் தங்களுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது கர்த்தருடைய காரியம். கனுவாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். செய்தி கொடுக்க அநேகர் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கணும், பயன்படுத்தணும். இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், எங்களுக்கு அல்ல. தேவனுடைய நாமம் மகிமைப்பட என்பதுதான் முக்கியம். இந்த செய்திக்கு ஆதாரமாக இன்றைக்கு யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை உங்களுக்காக எடுத்திருக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகி இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தார், தேவன் ஜெயித்தார். இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார். அவருக்கும் உபத்திரவம் இருந்தது. இயேசப்பா அந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்த போது 3.5 ஆண்டுகள் வல்லமையான ஒரு ஊழியம் செய்தாங்க. அந்த வல்லமையான ஊழியத்திலே ஒரு நாள் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அவருக்கும் இருந்தது. இயேசுவுக்கும் நிறைய உபத்திரவம் இருந்துச்சு. யூதர்களால், பரிசேயர்களால், சதுசேயர்களால், என்ன பலவிதமான பிரச்சனைகள், படுக்க இடம் இல்லாமல், என்ன சரியான உணவு இல்லாமல், அப்படியாக நிந்தனைகள் மத்தியில் தான் இயேசப்பா ஊழியம் செய்தாங்க. சாத்தான ஒரு பக்கம் சோதித்தான். அதனால தான் இயேசப்பா சொன்னாங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இது எல்லாருக்கும் பிடிக்குமா அந்த வசனம்? எதுக்கு உபத்திரவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உபத்திரவம் நல்லது, உபத்திரவம் உண்டு. ஆனால் என்ன சொல்கிறாங்க ஆண்டவர் அப்படின்னா, நான் ஜெயித்துட்டேன், நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், இந்த உபத்திரவத்தை நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் அதனோடு கூட ஒரு நல்ல சரியான பதிலையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அருமையானவர்களே, நாம் அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியமானது. பிரச்சனை எதுக்கு வருகிறது? கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். உலகத்திலே உள்ள உபத்திரவங்களை நாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார். அவரும் சிலுவையிலே பாடுபட்டு சாத்தானை மிதித்து ஜெயித்தார். இன்றைக்கு நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி கவனமாக பார்க்கின்றார்கள். அந்தந்த நேரம் சாப்பிடணும், குளிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அந்த குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். அப்படியான அநேக காரியங்கள் இந்த பூமியிலே நமக்கு இருக்குது. அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அநேக போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவருடைய இப்படி ஒரு கேள்வி இருந்தாலும் ஒரு பதில் என்ன அப்படின்னா, நான் ஜெயித்தேன். அப்போ நான் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கேன், நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்னு தான். உலகத்திலே உபத்திரம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். எல்லாரும் ஏதாவது ஒன்றை டெய்லி சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். தினமும் நமக்கு காலையிலேயே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படுகிறது. அது எந்த விதமாகவும் இருக்கலாம். ஒன் வேர்டு கொஸ்டினாகவும் ஆன்சர் பண்ண வேண்டியதாகவும் இருக்கலாம். பெரிய பேராகிராஃபாக எழுதக்கூடிய கொஸ்டினாக கூட இருக்கலாம். இல்லை அங்கங்கே கொடுத்த வார்த்தைகளை கட்டத்திலே ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். இல்லை ஒரு கோடிட்ட இடத்தை நிரப்பு என்ற அது கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம். இல்லை யார் யாரிடம் எப்போது சொன்னது சந்தர்ப்பம் கூறுக அப்படின்னு இருக்கலாம். எப்படியோ ஒரு வகையில் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகின்றது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பிள்ளைகளுக்கு ஆரம்பிச்சிருது, எல்கேஜிலே ஸ்கூல்லையே ஆரம்பிச்சிருது. வயது வர வர நமக்கு லக்கேஜ் கூடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு நிறையா அதாவது விடுதலையும் வச்சிருக்கார். திடன் கொள்ளுங்கள். பிரச்சனை வரும்போது இருதயத்தை சமாதானப்படுத்துங்கள். நமக்கு தேவன் இருக்கிறார். ஏசப்பா ஜெயிச்சாங்கல்ல, நானும் ஜெயிப்பேன், நானும் ஜெயிப்பேன். ஏன்னா அவர் அப்படி சும்மா சொல்லலை, முடியும் என்பதால் தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். பிரச்சனை எதுக்கு? இந்த உபத்திரவம் என்கின்ற இந்த பாடு, இந்த துன்பம் எதுக்கு அப்படின்னா, உபாகமம் 8வது அதிகாரத்தில் பாருங்கள், வசனம் 1வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியையும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. 2வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அருமையானவர்களே, என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கிறார். உனக்கு பல நெருக்கடியான சோதனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பல பாடுகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து தேவனை சேவிக்கிறீர்களா, நான் எழுதி கொடுத்த இந்த பிரமாணங்களை கை கொள்ளுகிறீர்களா அப்படிங்கிறதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. ஏன்னா சத்தியம்தான் நம்மை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், அது நம்மை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியம், நான் வேதம், உண்மை, அது என்ன சொல்லுது? நான் ஏன் உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கிறேன்? ஒருவேளை இன்றைக்கு நம்ம கூட சிறுமையினால இருக்கலாம். சிறுமையான அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் இதயத்தை தாக்குகிறது. மனிதன் எங்கெல்லாம் அமுக்கப்படுகிறானோ அப்பெல்லாம் அவன் சிறுமைப்படுகிறான். நிமிர்ந்து நடக்க முடியாமல் தலை குனிய வைக்கக்கூடிய சிச்சுவேஷன் பூமியிலே காணப்படும் பொழுது அவன் சோர்ந்து போகின்றான். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், எதுக்கு உனக்கு நான் அந்த சிறுமையை கொடுக்க அப்படின்னா, நீ தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அதை நீ கை கொள்வாயோ மாட்டாயோ என்பதற்காக கொடுக்கின்றார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கற்பனைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை நான் கைக்கொள்வேன். உம்முடைய வேதமே எனக்கு வெளிச்சம். என் ஆயுள் நாள் வரையும் இந்த வேதத்துக்கு நான் அடிமையாக என்னை ஒப்பு கொடுக்கின்றேன். இதுவே என்னை நடத்தட்டும். இதை தவிர வேற எதுவுமே எனக்கு இல்லைப்பா. உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கு நமக்கு அதான், நம்ம சிறுமையாக இருந்து வெளியே வரணும். அது கணவனால் மனைவியால் இருக்கலாம், பிள்ளைகளால் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்காம இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அண்டை அயலார் வீட்டு நிமித்தம் நாம் நெருக்கப்படலாம். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது நம்ம நினைக்கணும், நான் கற்பனைகளை கை கொள்ளுவேன்,
அதுக்குத்தான் எனக்கு இது என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், மைண்டில் வைத்துக்கிடணும். இது நான் கற்பனைகளை கைக்கொள்வேன். கையில் இன்றைக்கு காலையில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் உபத்திரவம் இது எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் சரியாக ஆன்சர் பண்ண வேண்டும். அப்படி எப்படி ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா, தேவனுடைய பிரமாணங்கள் அதையெல்லாம் நான் கை கொள்வேன், நான் பொறுத்து கொள்வேன், நான் சகித்து கொள்வேன் என்று. உபாகமம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அருமையானவர்களே, நீ இந்த உபத்திரவத்தில் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவினால் போஷித்தார். அவங்க சோறு பொங்கலை, இல்லை சப்பாத்தி செய்யலை, கூட்டு வைக்கலை, என்ன அவங்க ஆடு எடுத்து கறி குழம்பு வைக்கலை, மசாலா அரைக்கலை, எதுவுமே செய்யலை. வானத்திலிருந்து மன்னாவை அளித்தார். அது இலவசமாக கொடுக்கப்பட்டது. அந்த பூமியிலே அவர்கள் இலவசமாய் வாழ்ந்தார்கள், வரி கட்டலை, ஃப்ரீயாக அவங்க வாழ்ந்தாங்க. தண்ணி பில்லு கட்டலை, ஃப்ரீயாக தண்ணி குடித்தாங்க. 72 பேரிச்சம்பழம் மரம் நின்றுச்சு, அதெல்லாம் பறித்து சாப்பிட்டாங்க. எல்லாமே சத்து உள்ளது தான். எனக்கெல்லாம் அதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து வரும்பொழுது 72 பேரிச்சம்பழ மரங்கள் அது எப்படி கொத்து கொத்தாக தொங்குகிறது நம்ம பார்க்கிறோம். அதை அவர்கள் இரத்தம் ஊறட்டும், நல்ல புஷ்டியாக இருக்கட்டும், ஜனங்கள் வலிமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை தேவன் அவர்களுக்கு அந்த இடத்துல உண்டு பண்ணி வைத்திருந்தார். அவ்வளவு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் அந்த பழங்களை சாப்பிட்டு கண்மலையில் உள்ள தண்ணியை குடித்து அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாக அவர்கள் நடந்தார்கள். இன்றைக்கு நமக்கு அது வேத வசனமாக இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. அதனால நீ அப்பத்தினால மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையினாலே நீ பிழைக்க வேண்டும். கடந்த நாள் ஒரு அருமையான ஒரு சாட்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒருத்தங்களுக்கு 2 காலுமே அந்த பாதத்துக்கு மேலே 2 காலுமே வீங்கி இருந்துச்சான். வீங்கினா இவ்வளவு தடியாக 2 காலு இருந்துச்சான். இப்போ எல்லாரும் கேட்டாங்களாம். இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அப்போ எல்லாரும் கேட்பாங்களா, இன்னும் கால் வீங்கி இருக்கு அப்படின்ட்டு பயப்படுவாங்களாம். ஆனால் இவங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வஸ்திரம் பழசாகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அப்போ இவங்களுக்கு இது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சாமா. கால் வீங்கவும் இல்லைன்னு எழுதியிருக்கல. அப்போ அவங்க 40 வருஷமாக காலை வீங்கலை. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் வயசாகுது, எனக்கு எதுக்கு கால் வீங்கி இருக்குது? வீட்லேயும் பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சுருக்காங்க காலை. ஆனால் பிள்ளைகள் பார்த்து விட்டார்கள் என்ன அப்படி என்று. ஆனால் இவங்க இல்லை ஒன்றும் இல்லை சரியாயிரும். ஆனால் தன்னுடைய காலில் எழுந்திருக்கும் போது 2 கால்களும் அப்படி வீங்கி பன்னிக்குட்டி மாதிரி அப்படி இருக்குமா. அப்படி அந்த காலை பார்த்தவர்கள் பேசுவார்களாம். என்ன சொல்வாங்க அப்படின்னா, உன் கால்கள் வீங்கவும் இல்லை, வேதம் சொல்லுகிறது. அவ்வளோதான். சொல்லிட்டு எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கடமையை செய்துக்கிட்டு இருப்பாங்களாம். கீழே சாப்பிட்டு உட்காந்துருக்கும்போது இல்லை ஆலயத்தில் இருக்கும்போது அப்படி அந்த காலை பார்த்த உடனே டக்குன்னு மனசுக்குள்ளே ஒரு பயம் வருமா. உடனே அவங்க சொல்லுவாங்களாம், உன் கால்கள் வீங்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான். ஆனாலும் 1 மாதம் ஆயிட்டான், அது அப்படியே தான் இருந்துச்சான். மனசுக்குள்ளே அப்பப்போ லைட்டாக ஒரு பயம். ஆனால் தேவன் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பெயத்தை கொடுத்துருக்காரு, ஒரு விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்குல்ல, அன்றைக்கு சொன்னது தான் இன்றைக்கும். அன்றைக்கு 5 + 5 10, 5 × 5 25. அன்னைக்கு சொன்ன கணக்கு தான், யாரோ எழுதி வச்ச அந்த கணக்கு இன்றைக்கு வரைக்கும் உபயோகப்படுகிறது. என் தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது. அதனால் நான் அப்படி தான் சொல்வேன். அருமையானவர்களே, 1 மாதத்துக்கிட்ட விடாதபடிக்கு அந்த கால்களை பார்க்கும்போது, மற்ற நேரம் இல்லை, எப்போ பார்த்தாலும் உடனே இந்த தன்னுடைய 2 கைகளை நீக்கி 2 கால்களுக்கு நேராக உன் கால்கள் வீங்கவும் இல்லை. அவ்வளோதான். ஆனால் 2 மாதத்திற்குள்ளாக அது எப்படி சரியாயிட்டுனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் டக்குன்னு பார்க்காங்களா, 2 காலு எலும்புலாம் தெரியுதா, நரம்புலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ட்ரீட்மெண்ட்டினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிழைக்க முடியும் என்பதை நீ அறியும்படிக்கு உனக்கு சிறுமையை கொடுத்தேன் என்று சொல்கிறார். நீ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதாக நம்ம இதில் பார்க்கிறோம். அடுத்து நீங்கள் அதே 8ஆம் அதிகாரத்தில் 14, உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமை தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர்களும் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவியினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்கக்கூடாது. அடுத்து சொல்லியிருக்கேன், சாமர்த்தியம் கையின் பிரயாசம் இது என்று நீ சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னை சிறுமைப்படுத்துறது எதுக்கு அப்படின்னா, நீ மேட்டிமை கொள்ளக்கூடாது. என்னுடைய கையின் பிரயாசம், என்னுடைய டேலண்ட், நான் என் பிள்ளைகளை இப்படி வளர்த்தேன், இப்படி செய்தேன், கஷ்டப்பட்டேன், சம்பாத்தியம் பண்ணேன், அப்படிலாம் நீ நம்ம சொல்லக்கூடாதாமா. அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. என் தேவன் தம்முடைய வசனத்தினால் வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்படிக்கு நாளிலே சிறுமை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு உபத்திரவத்தில் இருக்கீங்களா? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்முடைய இருதயத்தை தேவன் ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அவரை நாம் ஹெல்ப் பண்ண வேண்டும், அவரை நாம் அழைக்க வேண்டும், அவரை நாம் கூப்பிட வேண்டும். அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் நமக்கு உதவி செய்வார். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு தங்கச்சி ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் அப்படியே ரொம்ப ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். சில சமயம் அது அப்படி முடிஞ்ச மாதிரியே இருக்காது. அப்படி நேரத்தில் அந்த சகோதரிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டு விடுவேன். இந்த மாதிரி இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லி போட்டு விடுவேன். அவங்க அதுக்கு எனக்கு என்ன போட்டு விடுவாங்க ரிப்ளைனா, ஐ வில் ப்ரே, டோன்ட் வரி, ஐ வில் ப்ரே அப்படின்னு போட்டுருவாங்க. உடனே எனக்கு சமாதானமாயிடும். அந்த ஒரு வார்த்தை தான், டோன்ட் வரி, ஐ வில் ப்ரே. அப்போ எனக்காக அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெர்மனி கொண்டு இருக்காங்க. அதை நான் நம்புகிறேன். ஏன்னா அது அவங்க ப்ரேயர் கர்த்தருடைய வார்த்தை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சிந்திக்க வேண்டும், நினைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் என்று நாம் கண்டிப்பாக நினைக்க வேண்டும். அருமையானவர்கள், சிறுமை இருக்கிறது என்று கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நீங்கள் பிழைத்து பெருகி உங்கள் பின்னாட்களில் நீங்கள் நன்றாய் இருக்கும்படிக்கு இப்பொழுது உங்களை சிறுமைப்படுத்துகிறார். இந்த நாட்களிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பண்ணுகின்ற அந்த ஜெபங்கள், அந்த உபவாசங்கள், தான தர்மங்கள், ஆலயத்துக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாமே உங்களுடைய பின் நாட்களில் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் அது வந்து சேரும். அப்படியெல்லாம் மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததையும், ஆதியிலே இருந்த அன்பையும், ஆதியிலே அவருக்காக நீங்கள் ஓடினதையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். நான் 4 ஆண்டுகள் ஹாஸ்டலில் இருந்து படித்தேன். தூத்துக்குடியில் உள்ள ஹாஸ்டலில், எங்கள் ஊர் பக்கத்து ஊர். இந்த 4 ஆண்டுகளிலும் இரவு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. அடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டடிக்கு முன்னால் சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க ரெஸ்ட்டு. அப்போ எல்லா பெரிய கிரவுண்ட் இருக்கும் ஹாஸ்டலில். தூத்துக்குடியில் அலாய்சிஎஸ் அப்படிங்கிற ஸ்கூலில் எல்லாரும் உட்கார்ந்து பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஸ்கூலில் நடந்தது, டே ஸ்காலரோட விளையாண்டது, விளையாட்டை பற்றி, ஸ்கூலில் நடந்த சம்பவங்கள், அப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணாது. நான் ப்ரேயருக்குன்னு ஒரு கெபி மாதிரி ஒன்று கட்டி விட்ருப்பாங்க. சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு வாசல் மட்டும் இருக்குது, கேட்டெலாம் கிடையாது, திறந்தே இருக்கும், லைட்டும் இருக்காது. அங்கே போய் நான் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரிடத்தில் நான் ஒரு காரியம் கேட்பேன். அந்த 4 ஆண்டுகளும் அந்த ஒவ்வொரு நாள் இரவும் சாப்பிட்ட பின்பு அந்த ஸ்டடிக்கு முன்னான அந்த நேரத்தில் நான் கேட்டது ஒரே ஒரு விண்ணப்பம், இறைவா என்னை ஆசிரியராக்கு, இறைவா என்னை ஆசிரியராக்கு. அதுக்கு மேலே எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, அது சொல்லியும் தரல. அப்படி நாங்கள் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளவில்லை.
அதனால் நான் இந்த ஒரே வார்த்தையை அரை மணி நேரம் சொல்வேன். இறைவா என்னை ஆசிரியனாக்கு, இறைவா என்னை ஒரு ஆசிரியராக்கு. திருப்பி சொல்வேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றணும், என்னை ஆசிரியராக்கு அப்படின்னு சொல்லி 4 ஆண்டுகள் கேட்டேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய எனக்கு 65 வயசுக்கு மேலே ஆகுது. அவருக்காக நான் டீச் பண்ணணும், அவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு என்னுடைய ஜெபம் தேவனுக்கு மிக அருமையாக இருந்தது. நீ உலக பிரகாரமான காரியத்தை கேட்டாள், ஆனால் நான் உனக்கு என்ன செய்தேன் அப்படின்னா, உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவும் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவாய், மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நான் உன்னை பற்றி நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவன் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார். அப்போ என்னுடைய பிரேயர் அந்த 4 ஆண்டுகளுடைய ஒவ்வொரு நாள் ஜெபமும் அவர் சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ரொம்பையும் சொல்லலையே, ஒரே ஒரு வார்த்தை தான், இறைவா என்னை ஒரு ஆசிரியராக்கு. அருமையானவர்களே, நம்ம தேவன் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. இது பேப்பர்லாம் திருத்த வேண்டியதில்லை, நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, நமக்கு ஒரு ஹெச்எம் இல்லை. தேவனை எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து அவர் தருகிற, அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நம்ம ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். இன்றைக்கி நீங்களும் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களா? சிறுமையோடு நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். இதுதான் உங்களுக்கு இந்த பூமியில் முக்கியமானது, இந்த வேதம் தான். இதுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கீங்க? ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் குறைஞ்சது நீங்கள் வாசிங்க. எந்த ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கோ அதை தீர்க்க இந்த வார்த்தை வலிமை உள்ளது. நாம் இந்த உலகத்தில் இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். உபாகமம் 9:6. ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கூடாது என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுதுள்ள ஜனம். 7வது வசனம். நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினது நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்துக்கு வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோடு இந்த வசனத்தை சொல்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதே கிடையாது. இன்னைக்கு அப்படிலாம் யாருமே கீழ்ப்படியல. சிறு பிள்ளைகள் கூட கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க. சின்ன பிள்ளைகள், இவ்வளோங்கான்னு பையன், அவன் சர்ச்சுக்கு வருவியா? வரமாட்டேன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவியா? போக மாட்டேன். பாசிட்டிவான வார்த்தையே இந்த குழந்தை வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது. எல்லாமே நெகட்டிவாக தான் பேசுது. இப்போ உடனே சாப்பிட மாட்டேன். நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வா, போட மாட்டேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம நினைக்கிறோம் அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆனால் இன்றைக்கும் ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். யாருக்குள்ளேயுமே மாற்றமே இல்லை. 2 மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. மதியம் 1 மணியில் இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் 2 பெரிய மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் திருப்பி வீட்டுக்கு போகும்போது காருக்குள்ளே ஒரே சண்டை. நீங்கள் இத்தனை மணி நேரம் ஆராதனையிலையும் செய்தியிலையும் துதியிலையும் இருந்து செய்தியை கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒரே சண்டை, மாற்றம் இல்லை. கர்த்தர் பயப்படுகிற பயம் இல்லை. நாங்கிற ஒரு சுய மேலோங்கி நிற்கும் போது நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது. ஒரு லைஃப் அப்படியே தான் இருக்கும். அதே மாற்றத்தில் தான் தேங்கி கிடக்கிற தண்ணீர் தான், ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் தான் பயனாக இருக்கும். தேங்கி கிடக்கிற தண்ணீராகவே இருக்கின்றீர்கள். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். 9வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் இரவு பகல தண்ணி குடியாமல் 40 நாள் மலையில் தங்கி கிடந்தேன். தேவன் எனக்கு அவருடைய விரலினால் எழுதப்பட்ட 10 கட்டளையை 2 கற்பலைகளிலே என்னிலே கொடுத்தார். அதை நான் உங்களிடம் கொண்டு வந்தேன். இரவு பகலு 40 நாள் நான் உபவாசம் இருந்து தேவனுக்கு முன்பாக கிடந்தேன். ஆனால் அதை நான் கொண்டு வர்றதுக்குள்ளாக நீங்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை நீங்கள் வணங்கி புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் மேல தாளங்களோடு நீங்கள் கன்றுக்குட்டியை ஆராதித்தீர்கள் என்று மோசே பார்த்தார். தேவன் சொன்னார், அப்போ உனக்கு சிறுமை தேவை தானே?
நீ லகு உண்டாயிற்று கண்டு நீ விளையாடவும் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்துட்டீங்க. அப்போ நீங்க நடந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு சண்டை செய்யறதுக்கு ஒரு எதிராளி இருக்கணும். அப்பதான் நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பீங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு நம்ம வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். தேவனுடைய உதவி வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் அவர் சிறுமைப்படுத்தத்தான் செய்கின்றார். நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீங்கள் உபாகம் 30:10 உங்களுக்கு வாசிக்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு திரும்பும் போதும் கர்த்தர் உன் தாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். உங்களுக்கு ப்ராக்டிக்கலான வாழ்க்கை வரல, தியரியானதாக இருக்குது. யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு வசனத்தை பார்க்கின்றீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உடனே நீங்கள் அப்படி ஆஃப் ஆகிடுறீங்க. என் துக்கம் எப்படி சந்தோஷமாக மாறணும் அப்படின்னா, நான் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், சகோதரனை சிநேகிக்க வேண்டும், நான் அன்பு செலுத்த வேண்டும், நான் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். என்னோட ஸ்டேட்டஸில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாத. அருமையானவர்களே, உங்களுடைய அடிக்காயம் குணமாக்கப்பட வேண்டும். அந்த கசப்பான வேறு இருந்துச்சுன்னா கனியும் கசப்பாக தான் இருக்கும். வாழ்க்கை இனிப்பாக மாற வேண்டுமானால் இருதயத்தில் கர்த்தரோடு வாழ வேண்டும், வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதற்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நீங்கள் கனியை புசிப்பீர்கள், நிரந்தரமான வாழ்வை அடைய முடியும். பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் தர முடியும். எக்கால சத்தத்துக்கு அந்த ரகசிய வருகையிலே காணப்பட முடியும். கைவிடப்பட்ட கூட்டத்திலே இருந்துடக்கூடாது. இன்றைக்கு அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை நான் இப்பொழுது சொன்னேன். உபாகம் 30:10 இன்னொரு வசனம் சொல்கிறேன். 31:8 என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எப்போ இது கிடைக்கும்? கற்பனைகளை, பிரமாணங்களை, தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். தன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிக்க வேண்டும். நமக்கு ஒரு பொருள் ஒருத்தருக்கு கொடுக்க மனசு இல்லை, சீட்டில் உட்கார்ந்துருக்க கொஞ்சம் இடம் கொடுக்க மனசு இல்லை, ஒரு ஆள் தண்ணி கேட்குது நான் கொடுப்பேன்னு முதலாவது கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, எதையுமே பொறுத்துக்கிட முடியல. தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கவே இல்லவே இல்லை. கோபம் வருகிறது, அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க. நியாயப்பிரமாணங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை கரெக்டாக கை கொண்டு போனால் நம்முடைய பாதை நீதியும் சமாதானமாக இருக்கும். அப்போ சொல்கிறது இந்த உபாகம் 31:8 கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போவார். அந்த பாதை உபத்திரமை இல்லாத பாதையாக மாற்றி விடுவார். உபத்திரம் வரும், ஆனாலும் ஜெயம் கிடைக்கும். சோதனைகள் வரும், ஆனால் ஜெயம் கிடைக்கும். டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அது உடம்பை தான் பாதிக்கும். பொறுமையோடு இருங்க. காலையிலே புது கிருபைக்காக கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவர், நீங்கள் எனக்கு முன்னால் வாங்க ஆண்டவர். இதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது. இங்கே செல்லை எடுத்தால் வைக்க மனசு இல்லாமல் தானே இருக்கீங்க. எந்திரிச்ச உடனே செல்லை தான் தூக்குறீங்க, வேதத்தை தூக்க காணும். காலையிலே 4 பாட்டுகளை படிக்கிறது இல்லை. சாத்தான் தான் வந்து உட்கார்ந்துருவானே வீட்டுக்குள்ளே, திருடவும் கொல்லம் வருகின்றான். தயவு செய்து அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன் என்று ஏசப்பா சொன்னாங்க. ஏசப்பா பிதாவின் சித்தம் செய்துக்கிட்டே இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை நம்முடைய சித்தம் செய்கிறேன்னா, நம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பிதாவே, சிறுமை எதற்கு என்றால் நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள. தாவீது சொல்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று. எங்களுடைய வாழ்க்கையில் கூட சிறுமை வரும்போது, நாங்கள் உபத்திரங்கள் வரும்பொழுது நாங்கள் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள அது எங்களுக்கு நல்லதாக இருக்க உதவி செய்யும். வருகிற சோதனைகளும் பாடுகளும் வியாதிகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களை நாங்கள் நம்ப வேண்டும் என்பதோ, உங்களை நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதோ, நீங்கள் எழுதி கொடுத்த இந்த பிரமாணங்களை, வேத வசனத்தை கை கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும் என்பதுமே எங்களுடைய நோக்கமாக இருக்க கிருபை செய்தரும். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை கைவிட்டுறாதீங்க. நாங்கள் கலங்கக்கூடாது, திகைக்கக்கூடாது. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சிறுமையில் இருந்தோம், உபத்திரவத்தில் இருந்தோம், எங்களை தூக்கி எடுத்து நீங்கள் ஜெயித்தது போல நாங்கள் ஜெயிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless.